இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரேனா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். சரி. In JavaScript, an array is a single variable that stores an ordered collection of multiple values. அப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு ஒரு குரூப்பான டேட்டானா ஒரு யூசர் ரிலேட்டடான டேட்டா, குரூப்பான டேட்டான்றத வேற ரிலேட்டட் டேட்டான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன பண்ணலாம், ஆர்டர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் வேல்யூஸ். இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு அரேயில் என்னென்ன டேட்டானாலும் வச்சுக்கலாம். லைக் என்ன டேட்டா டைப்லனாலும் கூட வைக்க முடியும் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற அரேயில். சரி. அரேஸ் ஆர் டைனமிக், மீனிங் தே கேன் க்ரோ ஆர் ஸ்ட்ரிங் இன் சைஸ் அண்ட் கேன் ஹோல்ட் வேல்யூஸ் ஆஃப் மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ இதை தான் சொன்னேன். என்னன்னா ஒரு அரேயில் வந்துட்டு நீங்கள் என்ன டேட்டா டைப்னாலும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த அரேக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் ஆர்டர்டாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது டைனமிக்னா என்ன அப்படின்னா, ஒரு அரேயோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இங்கே இருக்காது. நீங்கள் இப்போ ஜாவாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரேயோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு. சரி, அரேயோட சைஸ் என்னன்றதெல்லாம் பார்ப்போம். அரேயோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே போல் அங்கே சிமிலர் டேட்டா டைப்பை தான் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஜாவாவில். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படி கிடையாது. நீங்கள் நம்பரு என்ன டேட்டா டைப்னாலும் எடுத்துக்கலாம். சரி. கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே வந்து 0 இண்டெக்ஸ்டு. சரி, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு அரே கிரியேட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து படிப்போம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா தேவோ? இல்லை ப்ரோ. ஓகே. ஒருவேளை ஜாவாவில் நீங்கள் அரே படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இங்கே. சரி, இப்போ இதில் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அரே ஜேஎஸ். ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால இதையும் ரீநேம் பண்ணிக்கிறேன். object.js. சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம மாற்ற வேண்டியது object.js. அப்புறம் இன்னொரு ஸ்கிரிப்ட் இம்போர்ட் பண்ணிடுவோம். இங்கே வந்துட்டு அரே சேர்த்துலாம். ரைட். சரி, இவரை ரன் பண்ணி விட்டுருவோம். இப்போ இங்கேருந்து கன்சோலாக கொஞ்சம் வந்துட்டு இருக்கேன். இந்த 2 கன்சோலாக இதை எடுத்து விட்டுருவேன். சரி, அப்போ அரே எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, எப்பவும் போல் நீங்கள் லெட்டோ கான்ஸ்டோ யூஸ் பண்ணி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணுறோம். நம்பர்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, அரே கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்டில். இது இப்படி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஐட்டம்ஸ், அதாவது மல்டிபிள் டேட்டா நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்று. சரியா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு சொல்லிட்டு 3 ஐட்டம் சொல்லலாம், அல்லது எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். எலமெண்ட்ஸ், அரேக்குள்ளே இருக்கிறது எலமெண்ட்ஸ். சரி, இப்போ இதில் 3 எலமெண்ட் இருக்குது. இப்படி அரே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த அரேயில் மொத்தம் எவ்வளோ எலமெண்ட் இருக்குதுன்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதில் லாக் பண்ணி ஃப்ரூட்ஸை லாக் பண்ணுறேன்.
சேவ் கொடுக்குறேன். நமக்கு இங்கே அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு விசிபிள் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அரே எப்படி அப்படின்னா, அரே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒரு தனித்தனி பாக்ஸ். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஒரு அறையில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே இருக்கும். எல்லாமே, அதாவது இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து ஆப்பிள் வச்சுருந்தோம், கரெக்டாக சும்மா ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிறத நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, இதோட பொசிஷன் 0. பொசிஷன் எப்போவுமே அறையில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0 1, இது 2, இது 3, இது 4. அப்போ ஒரு அறையோட பொசிஷன் எப்போவுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 1 இதை இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை பொசிஷன் அல்லது இண்டெக்ஸ். ஓகே, சரி. இது 0 இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த 0 இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ நம்ம பார்த்தோம் எப்படின்னா, இங்கே ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே மொத்தமாக வருது, எனக்கு 3 சேர்ந்து வருது. இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஸ்கொயர் பிரேசஸ் போட்டு அந்த பொசிஷனை கொடுக்கணும். இப்போ 0th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்பிள் இருக்குது. ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆரஞ்சு இருக்குது, செகண்ட் பொசிஷனில் பனானா இருக்குது. அப்போது நீங்கள் 0 பேஸ்ட் இண்டெக்ஸ். சரி, இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. சரி, ஓகே, சரி. இப்போமா இதில் லென்த்துன்னு ஒன்று இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? மொத்தம் இந்த அறையில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது இங்கே 3ன்னு வருது. ஆனால் பொசிஷன் என்னது? 2 தான் லாஸ்ட் பொசிஷன். அப்போ நீங்கள் என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த லென்த்து போட்டால் உள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குன்றது தான் மேட்டர். உள்ளே இருக்கிற லாஸ்ட் எலமெண்டோட பொசிஷன் கிடையாது லென்த்துன்றது. இது நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் பிகினராக இருக்கும்போது. அதனால் இதை சொல்கிறேன். ஒரு எலமெண்ட்டில் இப்போ நீங்கள் இங்கேயே ஒரு சும்மா இதில் நம்பர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன், அல்லது இன்னொரு அரே கூட வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. அப்போ இப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால 6 இங்கே பிரிண்ட் ஆகிடுது. நான் இதை பார்த்துட்டே 5ன்னு சொல்லிட்டேன். இந்த கன்சோலில் நான் பார்க்கவே இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இங்கே 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணீங்கன்னா பாருங்க. அப்போ இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நான் இப்போ எம்டியாக கொடுத்துருக்கேன், அரேவை எம்டியாக கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நான் இப்போ டேட்டாலாம் கொண்டு வந்தேன் அப்படின்னா கட்டாயமாக எனக்கு வந்து அதுவும் விசிபிள் ஆகும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நேம் யாகு. சரியா? அப்போ இதில் சரி, அப்போ இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ நம்ம வச்சுப்போம் இந்த அறையில்.
இதில் ஃப்ரூட்ஸ் ஃபுட் ஐட்டம் போடுவோமா, இதில் பிரியாணி. அதுக்கப்புறமா சேவ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த அறைக்குள்ள ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கில் ஒரு 3 எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்பரில் ஒரு எலமெண்ட், அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு எலமெண்ட், அதுக்கப்புறம் அரேயில் ஒரு அரே வச்சுருக்கேன். அந்த அரேக்குள்ளே 2 எலமெண்ட் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நம்மளால் டேட்டா மல்டிபிள் டேட்டா டைப்ஸில் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அரேக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைஸ் வந்து இங்கே மென்ஷன் ப்ரௌசரில் உங்களுக்கு விசிபிள் ஆகிருக்கும். இங்கே லென்த்துன்றது 6ன்னு பார்க்க முடியும். சரியா? சரி. அப்போது ஒரு அரேனா இதுதான், அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ இது வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்லப்பா. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போவோம். சரி, அப்போ இங்கே தான் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கணும். 0 இண்டெக்ஸ்ட். இப்போ அரே இண்டெக்ஸஸ் சாரி சி போட்டிருக்கேன். ஓகே, 0 இண்டெக்ஸ்ட் அரே இண்டெக்ஸஸ் ஸ்டார்டட் அட் 0. இப்போ 0ல் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேயோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா? அரேயோட இண்டெக்ஸ் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்? 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும், நாட் 1. சரி, the first element is at index 0, the second at index 1 and so on. அப்போ இதே போல தான் 0ல் ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக வரும். அதுக்கப்புறம் ரீசைசபிள், யூ கேன் சேஞ்ச் அன் அரேஸ் லென்த் டைனமிக்கலி யூசிங் மெத்தட்ஸ் ஆர் பை செட்டிங் த லென்த் ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரேயோட லென்த்தை உங்களால் மாற்றிக்க முடியும். அப்போ எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போ என்கிட்ட அரேயோட லென்த் வந்து 6 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரூட்ஸ் டாட் லென்த் ஈக்குவல் டு 8ன்னு கொடுக்குறேன். அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 2 எம்டியாக ஒரு ஸ்லாட்ஸ் இருக்கு. இங்கேயே சொல்லிடுச்சா, இங்கே லென்த் 8ன்னு காட்டுதா. சரி, இதை கம்மி பண்ண ட்ரை பண்ணுமா. இப்போ என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு 5 இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும் அரேயில். ஏன்னா நம்ம மிச்சம் இருக்கிற 2 எலமெண்ட்ஸை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டோம். எதனாலனா லென்த்து ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் இருக்க 5 மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும், இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். புரியுதா இந்த லென்த்து சேஞ்ச் பண்ணுறது விஷயம்? இல்லை இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரிஞ்சுப்போ. இப்போ வந்து ஃபர்ஸ்டே நம்ம லென்த் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்றப்ப எரர்லாம் வராதா? எரர்லாம் வராது. லென்த் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைனமிக் தானே, க்ரோ ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஓகே. ஸோ டைனமிக்ன்றதுனால இதை நீங்கள் இன்க்ரீஸ் லென்த்தை டைரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிக்கும், இல்லை டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகிக்கும். அல்லது நீங்கள் புதுசாக எலமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ராப்பர்ட்டி, அதாவது லென்த் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணாமல் டைரெக்டாக இந்த அரேக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இந்த லைனுக்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணணுன்ட்டு. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக என்ன நடக்கும்னா எலமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, அதை ட்ரை பண்ணுவோமா. இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் புஷ்ன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த புஷ் மெத்தட் என்ன பண்ணுன்னா இந்த அரே இருக்குல்ல, அரேயோட லாஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டை புதுசாக ஆட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு அபிராமி அப்படின்னு நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இந்த அரேக்குள்ளே சேர்க்க போகிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த புஷ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்டேன்.
இப்போ பாருங்க, அரேயோட லென்த் 6ன்னு காட்டுது. லாஸ்ட்டாக எங்கள் அபிராமி நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து உட்காந்துருக்கு. இப்போ புரியுதா? இந்த இடத்துல நம்ம லென்த் ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணாலும் அடுத்து நம்ம எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த அரே வந்துட்டு அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். புரியுது ப்ரோ. ப்ரோ அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தேன். என்னன்னா வந்து நியூன்னு குடுத்து நம்ம கிரியேட் பண்றோம்ல அரே. அதுவும் இதுவும் சேம் தானா? ஒரே ஒரு நிமிஷம். நியூ கீவேர்டா இல்லை ஈஸ் அரேவா? சரி, ஒரு நிமிஷம். இல்ல நியூ அரே என்ன? ஒரே நிமிஷம். அரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்குல்ல, இது தானே பார்த்துருப்பீங்க. இந்த அரேக்குள்ள நம்ம வேல்யூஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி, ஒரே நிமிஷம், இங்கே இருக்கு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தானே அது கீழ பார்த்துருப்பீங்க. இருக்கு. இதானே ஆமா. பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இங்கே இன்னொரு அரே கிரியேட் பண்ணுவோம். சரியா? இப்போ நீங்கள் இப்படி அரே இப்படியும் கிரியேட் பண்ணிக்கலாம், இதுலேயும் சைஸ் கொடுத்துக்கலாம். log my array dot length 2 இங்கே கொடுத்துருக்கோம்ல சைஸ், அதனால இந்த லென்த் வந்துட்டு 2ன்னு காட்டுது. ஒருவேளை நீங்கள் கம்மா செப்பரேட்டடாக இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. ஓகே, அப்போ இனிஷியலாக நமக்கு ஏன் 2 வந்துச்சு? சரி, இதை செக் பண்ணணும். நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இதை மாற்றுறேன். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நீங்கள் அரே இப்படி கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அரேக்கு வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மை அரே ஆஃப் 0. இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் கொடுக்கலாமா? ஏதாவது சொல்கிறீங்களா உங்களுக்கு? என்ன எலமெண்ட்ஸ் இதுக்குள்ளே கொடுக்கலாம்? கார், பைக் அந்த மாதிரி. சரி, ஓகே. 1. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பொசிஷன் வச்சு உங்களால் என்ன பண்ணிக்க முடியும்? உங்களால் ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு அரேக்குள்ளே இருக்கிற பொசிஷனை வச்சும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். இப்போ இதில் 55 சும்மா கொடுக்குறேன், இதை எடுத்துக்கிறேன். பாருங்க, இதே விஷயத்த இங்கேயும் நீங்கள் பண்ணலாம். சரியா? அப்போ ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஒரு அரேயில் இருக்கிற எலமெண்ட்டை இண்டெக்ஸ் வச்சும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரேயில் இருக்கிற இண்டெக்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அல்லது புதுசாக வேல்யூ அசைன் பண்ண போகிறீங்க இண்டெக்ஸுக்குன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? சார் டைரக்டா ஒரு அரேயோட தேர்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணுங்க சார். அது தேர்ட் எலிமெண்ட் இந்த வரேன். எம்டி ஸ்பேஸ் அவ்வளோதான். எம்டி ஸ்லாட், அந்த ஒரு பொசிஷனில் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன டேட்டா டைப்னாலும் எடுத்து வச்சுக்க முடியும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அவர் கேட்ட மாதிரி நியூ கீவேர்டு வச்சு நம்ம அரே கிரியேட் பண்ணோம். அதில் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இதனால் அந்த லென்த் 5 வந்துச்சு, ஏன் 2 வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ மற்றதெல்லாம் கிளியரா? ஓ சரி,
இப்போ ரீசைசபிள் வரை பார்த்துட்டோம். அப்போ அப்புறமா ஆப்ஜெக்ட்ஸ். அரேஸ் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் விச் இஸ் ஒய் டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆப்ஜெக்ட். சரி, அப்போ இது வந்துட்டு என்னன்னா, நீங்கள் இங்கே டைப் ஆஃப் நம்ம போடுவோம். ஆப்ஜெக்ட். அப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது அரேவா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுவும் ஆப்ஜெக்ட் ஆயிரும். புரியுதா? இப்போ என்ன நடக்கும்னா, சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சினாரியோஸ் வரலாம். சம் சினாரியோஸ் என்னன்னா, சில டைமில் ஒரே வேரியபிள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ நான் இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்கேன், அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ பேக் எண்ட்லலாம் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இது சர்வர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருந்துட்டு நீங்கள் ஒரு யூசர் ரிலேட்டட் டேட்டாவோ அல்லது சம்திங் ஏதோ ஒரு டேட்டாவை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரௌசரில் இருந்து. அப்போ இந்த ஏபிஐ என்ன பண்ணோன்னா, ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் ஜாவாவில் ஏபிஐ எழுதிருக்கீங்கன்னு சொல்லி, ஸோ இங்கேருந்து ரிக்வெஸ்ட் போயிருக்கோம். இங்கேருந்து திரும்ப டேட்டா வரும். கரெக்டா? சில நேரங்களில் இந்த வர்ற டேட்டா வந்து நம்ம ஆப்ஜெக்டும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அரேவும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ ரிட்டர்ன் வர்ற இங்கே டேட்டா இந்த வரும்ல, இங்கே வர்ற டேட்டா வந்துட்டு அது ஆப்ஜெக்ட் ஆர் அரே. ஆப்ஜெக்ட் ஆர் அரே. ஸோ இங்கே அரேவோட டேட்டா டைப்பும் என்னதான்? ஆப்ஜெக்ட் தான். அப்போ நீங்கள் டைப் ஆஃப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கும் ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லும், அரேக்கும் ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அரேக்கு வந்துட்டு நீங்கள் சரி, அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? அரேயில் இருக்கிறத இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவீங்க ஃபார் அரே ஏ. ஓகே, சரி, இப்போ ஆப்ஜெக்டில் இருக்கிறத எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? கீ. ஓகே, கரெக்ட். அப்போ இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ இங்கேருந்து வர்ற டேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு டைம் ஆப்ஜெக்ட் வரலாம், ஒரு டைம் அரே வரலாம். அப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே கோடு எழுதியிருந்தோம்னா, இப்போ நான் ஆப்ஜெக்ட்டுக்கு பேஸ் பண்ணி நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன்னா அரே டேட்டா வரும்போது எனக்கு பிரேக் ஆகிரும். கரெக்டா? ஒருவேளை அரேவாக தான் வரும்னு சொல்லி நான் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கோடு எழுதியிருந்தேன்னா எனக்கு என்ன ஆகிரும்னா, ஆப்ஜெக்ட் டேட்டா வந்துச்சுன்னா எனக்கு ஃபெயில் ஆகிரும். எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னா, நீங்கள் அரே டேட்டா வர்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு முன்னாடியே ஒரு கோடு எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரே வந்தால் இப்போ அரே இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கோன்னு நீங்கள் இந்த மாதிரி கோடு எழுதிட்டீங்க சம்திங். இப்போது இதே ஆப்ஜெக்ட் வரும், ஆப்ஜெக்டோட வேரியபிளும் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இப்படி 0 போட்டிங்கன்னா ஆப்ஜெக்டில் இப்படி ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன ஆகிரும்? எரர் வந்துடும். இப்போ உங்களோட கோடு வந்து பிரேக் ஆகிரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கோடு எக்ஸிக்யூட் ஆகாமல் எரர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இதில் ஸ்ட்ரிங் கொடுக்க முடியாது, ஸ்ட்ரிங் கொடுத்தா இங்கே ஃபெயில் ஆகிரும். கரெக்டா? இது ஆப்ஜெக்டில் சொல்கிறேன், இது ஃபார் ஆப்ஜெக்ட். நான் சொல்கிற இந்த தியரி புரியுதா? இல்லை இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இது அரேவா அல்லது ஆப்ஜெக்டா அப்படின்றத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அரே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த அரே தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அரே டாட் இஸ் அரே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் எந்த அரேவை நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த அரே வேரியபிளை இங்கே கொடுத்துட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ.
இது அரேவா இருந்தா ட்ரூன்னு சொல்லிடும். சரி, ஒருவேளை மை அரேவை இப்போ ஆப்ஜெக்டா அப்படி மாத்திட்டேன்னா ஃபால்ஸ். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? அப்போ அரேவை செக் பண்றதுக்கு ஒரு அரே டேட்டா வருது, அது அரேவா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்க போயிடணும்? இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, அப்புறமா இது ஓகே தானே? இல்லை இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல bro. ஓகே, சரி. அப்புறமா இந்த அரேல ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில மெத்தட்ஸில் ஜாவாஸ்கிரிப்ட்ல அரேஸுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம ஒரு சில மெத்தட்ஸை மட்டும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா அரே மெத்தடையும் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு ஒரு சினாரியோ இருக்குது, எனக்கு டேட்டா அப்படி ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கு அரேல ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம புஷ்ன்ற ஒரு மெத்தட் பார்த்தோம். என்ன பண்ணோம்? புஷ் மெத்தடு ஆட்ஸ் எலமெண்ட்ஸ் டு த எண்ட் ஆஃப் அன் அரே. ஆமாம், அரேயோட எண்டில் நமக்கு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணி கொடுத்துச்சு. இது இந்த புஷ்ன்ற மெத்தட். கரெக்டா? புஷ் மெத்தட் என்ன பண்ணுச்சு? நம்மளோட அரேயோட எண்டில் ஒரு நியூ எலமெண்ட்டை ஆட் பண்ணி கொடுத்துச்சு. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாப் ரிமூவ்ஸ் த லாஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் அன் அரே. அப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா பாப் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ லாஸ்ட் எலமெண்ட் என்னது இருக்கு? 16 இருக்கு. சரியா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்? மை அரே டாட் பாப். என்னாச்சு? டைரக்டா எடுத்துருச்சா? அது ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கிற அந்த எலமெண்ட்டை நமக்கு என்ன செஞ்சிடும்? அந்த பாப் மெத்தட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சரி, அப்புறமா ஷிஃப்ட் ரிமூவ்ஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அன் அரே. அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோமா? இங்கே பாப் போட்டோம். மை அரே டாட் ஷிஃப்ட். இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா இந்த 1ஆம் நம்பர் போகணும். போயிடுச்சு. அரேயோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்தோம் இந்த ஷிஃப்ட்ன்ற மெத்தட். அப்போ இதெல்லாம் ஈஸியாக அந்த வேலைலாம் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே. சரி, அப்போ அன்ஷிஃப்ட்னு ஒன்று இருக்குது. ஆட்ஸ் எலமெண்ட்ஸ் டு த பிகினிங் ஆஃப் அன் அரே. இப்போ அன்ஷிஃப்ட் என்ன பண்ணணும்னா பிகினிங்கில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணி தரும். அது எப்படி? மை அரே டாட் அன்ஷிஃப்ட். இதில் 25ன்னு ஆட் பண்ணுறேன். போய்க்கலாம், சேவ் பண்ணுவோம். பாருங்க 25. இப்போ இந்த அரே ஃபங்க்ஷன்ஸ்லாம் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா என்னதுன்னா ஸ்ப்ளைஸ்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு பொசிஷனில் போயிட்டு அதுல ஒரு எம்டி ஸ்லாட் எதுக்கு வந்துச்சு? எதுலங்க? அந்த அவுட்புட்ல. இதுலையா? நம்ம நீங்க தானே கேட்டிருந்தீங்க 0 1 2க்கு வேல்யூ ஆட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது இந்த எலமெண்டோட இதெல்லாம் பொசிஷன்லாம் ஷிஃப்ட் ஆயிரும். ஒன்று நம்ம இதை ஃப்ரெண்ட்ல ஆட் பண்ணும்போது ஒன்று ஷிஃப்ட் ஆகிடும். அதனால அங்கே போயிடும்.
ம் சரி சரி. இந்த ஸ்ப்ளைஸ்ன்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல ஏதோ ஒரு எலமெண்ட், ஏதாவது ஒரு பொசிஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா எலமெண்ட் ஆட் பண்ண போறேன். இன் பிட்வீன்ல ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு எலமெண்ட்டை உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். எதையும் ரிமூவ் பண்ண தேவையில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, எந்த இண்டெக்ஸ்ல நான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ நான் என்ன சொல்றேன், நமக்கு எந்த இண்டெக்ஸ்ல எம்டியா இருந்துச்சு, இந்த இடத்துல தானே இருந்துச்சு. அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ 0 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல 0 எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு நம்பர் ஏதோ கொடுக்கலாம், 100 கொடுப்போம். சரியா? ஓகே, நான் இப்போ அரேவா கொடுத்ததுனால அந்த மாதிரி போயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க வந்துட்டு வெறுமனே இப்படி கொடுத்தாலே போதும். நான் அடுத்து சொல்றேன் அது எப்படி மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இங்க தரலாம்ட்டு. என்னங்க, ஓ இதை கமாண்ட் அவுட் பண்ணிட்டேனா? சரி, அன்ஷிப்டை கமாண்ட் அவுட் பண்ணிட்டேன், அதனால ஓகே. நான் இதுல எதையுமே ரிமூவ் பண்ண சொல்லலை. சரி, இந்த எம்டி ஸ்லாட் ஏன் வருது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த பொசிஷன்ல நீங்க வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது மேட்டர். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, இங்க 2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்க 0 1 2. அப்போ செகண்ட் பொசிஷன்ல இந்த 100ன்னு வந்துட்டு. சரி, அப்போ அதுக்கப்புறம் இந்த 0 ஏன் கொடுத்துருக்கோம்னா, இதுல இருக்கிற ஏதாவது எலமெண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது இதுல கொடுக்கணும். எத்தனை எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது இதுல கொடுக்கணும். இதுல நான் 0 கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு எந்த எலமெண்ட்டுமே இங்க இருந்து ரிமூவ் ஆகல. அதுக்கப்புறமா இந்த செகண்ட் பொசிஷன்ல என்ன எலமெண்ட்டை ஆட் பண்ண போறீங்க அப்படின்றத கொடுக்கணும். இப்போ நான் 100 கொடுத்துருந்தேன். ஸோ இங்க 100ன்றது உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த டெலீட் கவுண்ட் இருக்குல்ல, இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டார்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும், டெலீட் கவுண்ட்ன்றது எத்தனை ஐட்டம் அதுல டெலீட் ஆகணும் அப்படின்றது. இப்போ 0 கொடுத்துருந்தோம், இப்போ நான் 1 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்றேன், பாருங்க அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து டெலீட் ஆயிட்டா. சொல்றது புரியுதா? அது கொஸ்டின் இருக்குதா? அதாவது செகண்ட் அது எப்படி கரெக்டா அந்த எம்டி ஸ்பேஸ் டெலீட் பண்ணுது? நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, செகண்ட் பொசிஷன்ல இந்த எலமெண்ட், அதாவது இங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். சரி, இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பாக்ஸ் செகண்ட் பொசிஷன் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறத வச்சுட்டு அதை டெலீட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆட் பண்ணி விட்டுறதா? கரெக்ட் கரெக்ட், அதேதான். இப்போ என்கிட்ட சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பொசிஷன்ல இருக்கிறதானே ரிமூவ் பண்ண, இந்த பொசிஷன்ல தான் 100ன்ற ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ இந்த டெலீட் கவுண்ட் 0 போட்டிருந்தீங்கன்னா, இந்த பொசிஷன்ல இருக்கிறது நெக்ஸ்ட் பொசிஷன் மூவ் ஆயிட்டு புதுசா ஒன்றா சேர்த்துரும். இப்போ இந்த மாதிரி ஒருவேளை நீங்க டெலீட் கவுண்ட் 1 கொடுத்துருந்தீங்கன்னா, இதுல இருக்கிற டேட்டா ரிமூவ் ஆயிட்டு புதுசா இருக்கிறத உள்ள எடுத்து வச்சு. புரியுதா? அல்லது ஓகே புரியுது. சரி, அப்ப இங்க அப்படிதான் நடக்குது. இல்ல நான் இன்னும் அதிகமா நான் வந்து வேற ஒரு அந்த எம்டி கவுண்ட தவிர வேற எதையாவது டெலீட் பண்ணிட்டு ஆட் பண்றேன். ஒரே நிமிஷம். இப்போ பாத்தீங்களா, இங்க நீங்க இதுக்கப்புறம் நீங்க கமா கொடுத்து போடுறீங்கன்னா அது எல்லாமே நியூ ஐட்டமா இங்க ஆட் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதை தவிர்த்து இப்போ நான் இங்க 0 போட்டேன்னா இங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கு, கரெக்டா? அப்போ இந்த செகண்ட் பொசிஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்துருவான். இதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம் கொடுக்குறோமோ அவங்கெல்லாம் வந்துருவாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த இண்டெக்ஸ்ல இருந்து நான் உள்ள இன்சர்ட் பண்ணணுன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் கொடுத்தேன். சரி, இப்போ என்ன பண்றேன்னா,
0 1 1 கொடுக்கட்டா. அப்போ இந்த இடத்துல 1 கொடுத்தோன்னா எப்படி என்ன நடக்குது பார்ப்போம். 55 இருக்கிற இடத்துல இப்போ 100 120 அதுக்கப்புறமா 55 வரும். வருதா? டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரியுது சார். அது எப்படி இப்போ கரெக்டா அந்த எம்டி ஸ்லாட்டை டெலீட் பண்ணும் சார்? எம்டி 2ல வந்து ஆல்ரெடி நம்மளோட அரேல இருக்கிறதுனால இப்போ நம்ம 0 இருக்கிற இடத்துல 2ன்னு கொடுத்தா அது டெலீட் ஆயிடும். 0 இருக்கிற இடத்துல 2லாம் கொடுத்தா டெலீட் ஆகாது. இப்போ என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த 55 இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? இப்போ இதெல்லாம் நான் இப்போ கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு வர்றேன். இப்போ இந்த லாக் போடுறேன். சரி, இப்போ மை அரேன்றத ஓகே. இப்போ அந்த செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கா? 55 இருக்கான், கரெக்டா? 0 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 55 க்கு செகண்ட் பொசிஷன்ல எம்டி ஸ்லாட் தானே சார்? அதான் இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 55 இருக்கு, கரெக்டா? செகண்ட் பொசிஷன்ல தான் எம்டி ஸ்லாட் இருக்கு. கீழே இருக்கிறத இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுதான் இனிஷியலா இருக்கிற அரே, சரிதானே? அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு 2 எலமெண்ட்டை நியூவாக ஆட் பண்ணிடு. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்து நீ நியூவாக 2 எலமெண்ட் ஆட் பண்ணிடு. நீ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை நீ டெலிட்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே 0 கொடுத்தோன்னா எந்த எலமெண்ட்டுமே டெலீட் ஆகாது. 0 எலமெண்ட் டெலீட் ஆகும். இப்போ 0 மீன்ஸ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், கரெக்டா? இப்போ நான் இந்த 1ன்னு கொடுத்தேன்னா என்ன நடக்கும்னா 55 டெலீட் ஆயிட்டு மற்ற ரெண்டும் இன்சர்ட் ஆகிடும். புரியுதா? இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கா? புரியுது சார். இப்போ 2ன்னு கொடுத்தீங்கன்னா எம்டி ஸ்லாட் டெலீட் ஆயிட்டு மற்ற ரெண்டும் இன்சர்ட். மற்ற ரெண்டையும் ஆட் ஆகும். அதேதான். அது நான் இங்க 2ன்னு கொடுக்குறேன். 55 டெலீட் ஆயிரும். ஏன் இது வந்து கவுண்ட். இந்த பொசிஷன்ல இருந்து எத்தனை எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும், இந்த சைடு எத்தனை எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணுன்றது தான். இது கவுண்ட் தான், பொசிஷன் இல்லை. இங்க இதுதான் பொசிஷன், இது கவுண்ட்ஸ். இங்க பார்த்தாலே தெரியும் டெலீட் கவுண்ட். இது ஸ்டார்ட், எந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்ன்றது இங்க சொல்றோம். இப்போ புரியுதா டிஃபரன்ஸ் ஸ்ப்ளைஸோட? ஓகே தியாகு, உங்களுக்கு கிளியரா? சரி, ஓகே. அப்போ இது முடிஞ்சு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதுலயே ஃபார் ஈச்னு ஒரு மெத்தட் இருக்கு அரேலயே. இப்போதைக்கு நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன், பின்னாடி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் ஈச்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் கேட்டிங்க, கரெக்டா? நானா பார்த்துட்டு வர மறந்துட்டேன், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், சரியா? இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க எங்கேயும் அரேவை அசைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா மை அரே 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் அங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே இங்கே என்ன செஞ்சுக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே அன்டிஃபைன்டுன்னு வந்திருக்கிறதுக்கு காரணம் இங்கே எம்டி ஸ்பேஸாக இருக்குது. அதை திரும்ப இங்கே காப்பி பண்ணும்போது அந்த ஸ்பேஸில் அன்டிஃபைன்டுன்னு சொல்லி அசைன் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம்.
இதோட சேர்த்து இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டரோட சிண்டெக்ஸ் மட்டும் லைட்டாக பார்த்துக்கிறேன். முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, என்ன பார்த்துருக்கோம் இப்போதைக்கு? ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பார்த்தோம், கரெக்டா? சரி. இப்போ இதே இது இங்கேருந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னா, அதாவது உங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஒரு அரேயை காப்பி பண்ணிவிட்டு இந்த மை அரே 2ல ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கன்சோலாக போட்டு அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். சரி. இப்போது நீங்கள் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்னதுன்னா, இங்கே டி ஸ்ட்ரக்சரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்படின்னா, இப்போது நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். கான்ஸ்ட் num1, num2 போட்டுட்டு மை அரே போட்டுக்கலாம். இது ரெண்டையும் இப்படி இது பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆப்ஜெக்ட்லையும் இருக்குது. நம்ம கட்டாயமாக படிப்போம் இதெல்லாம். log num2. அப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க, 55ன்றது. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு பேர் டி ஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் அதோட பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு வேரியபிள் நேம் இந்த மாதிரி கொடுத்துட்டு தனித்தனியாக அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அரே பொசிஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணீங்கல்ல, அதே போல் இந்த டி ஸ்ட்ரக்சரிங்கும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் டி ஸ்ட்ரக்சரிங். சரி, ஒருவேளை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்டியாக கொடுத்துட்டேன். num2 தானே. யாரு num2ல என்னதெல்லாம் இருக்கு? அடுத்து திரும்ப 55, இடையில ஒரு அன்டிஃபைன்ட், அதுக்கப்புறமா ஒரு 60. அப்போ இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிடும் அப்படின்னா, நீங்கள் இந்த டி ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துக்கிறீங்கல்ல, அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு அரேவா கொடுத்துரும். தியாகம், நீங்க கேட்டீங்களா இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர்? இது ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும். ஆப்ஜெக்ட்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். அபிராமி, உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். ஓகே, சரி. சரி, அப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துலையும் நம்ம டி ஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம். அப்போ இந்த ஆப்ஜெக்டை டி ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, எப்படி பண்ணலாம்?
எரர் வரும்னு நினைக்கிறேன், நம்ம பார்ப்போம். அன்டிஃபைன்ட், ஏன் அன்டிஃபைன்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே மை நேம்னு கொடுத்துருவோம். நான் அதுக்கப்புறம் ஏன்னு சொல்கிறேன். இந்த மை நேம்ன்றது ரிசர்வ்டு கீவேர்ட், அதை யூஸ் பண்ண முடியாது. சரியா? அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்ட்டு. இப்போ என்ன நடக்குது, யாஹூ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சர் பண்ணி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இதில் சிட்டி போட்டிங்கன்னா நாகர்கோவில், ஏதாவது இதில் கொஸ்டின் இருக்குதா? ஏன் அந்த நேம்ன்றது எனக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா, நேம்ன்றது ஒரு ரிசர்வ் கீவேர்ட், இங்கே நேம்ன்றதை யூஸ் பண்ண முடியாது. அதனால சரி. அப்போ ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டா ஏஜ் சிட்டி மற்ற 2 ஆப்ஜெக்டாக வருதா இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது? புரியுதா அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இன்னும்? புரிஞ்சு ப்ரோ. சரி. அப்போ இந்த இடத்துல ஒருவேளை எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, என்னால் ரிசர்வ் கீவேர்டை இப்படி யூஸ் பண்ண முடியாது, ஆனால் இங்கே உள்ள ரிசர்வ் கீவேர்டு இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நேம்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே நேம்னு கொடுத்துட்டேன், ரைட்டா? இந்த இடத்துல என்னால் நேம்ன்றதை யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா? இந்த மாதிரி சொல்லிடும், நேம் இஸ் டிப்ரிகேட்டட், இந்த டிக்ளரேஷன் வாஸ் மார்க். இப்போ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. ரிசர்வ் கீவேர்டு கிடையாது, இது ஒரு டிப்ரிகேட்டடான வேர்ட். டிப்ரிகேட்டட்னா இதை இந்த நேம்ன்ற கீவேர்டே நான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அந்த மாதிரி அதனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வேரியபிள் எதுவுமே யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இந்த நேம்ன்றத இப்படி ஒரு கோலன் வச்சு நீங்கள் அதோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேரியபிளோட நேம். இப்போ மை நேம்னு மாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே மை நேம் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புரியுதா நான் இப்போ என்னென்ன பண்ணுறேன்றது புரியுதா, இல்லது நிறையா உங்களுக்கு சொல்கிறது கன்ஃபியூஸ் ஆகுதா? கொஸ்டின் இருக்குதா? புரியுது ப்ரோ. சரி, ஓகே. அப்போ இது இருக்கட்டும். இதுக்கப்புறமா ஃபாரீச்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்போ மை அரே டாட் ஃபாரீச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதில் நம்ம ஆக்சுவலாக கால் பேக் மெத்தடுன்னு ஒன்று இருக்கு, அது படிச்சுட்டு படிப்போமா? அதுதான் பெட்டர். ஸோ அது படிக்கிறதுக்கு முன்னாடி இது குழப்பம், அதனால இப்போ வேண்டாம். ஃபாரீச்சு அப்புறம் ஃபில்டரு அதான் நான் அதை எடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். அன்றைக்கே எடுத்து வச்சேன், நான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். ஃபில்டரு மேப்பு அப்படின்னு கொஞ்சம் ஐட்ரேட் பண்ணக்கூடிய, இந்த அரேவை ஐட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. எப்படி ஃபார் லூப் என்ன மாதிரி வேலை பண்ணுமோ அதே போல் இது பண்ணும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இதில் ஃபார் லூப் வச்சு உங்களுக்கு பண்ண தெரியுமா? அரேவை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியுமா, அல்லது நான் ஒரு எக்ஸாம்பிள் தரணுமா? தெரியும் ப்ரோ. ஓகே, அபிராமி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஃபார் லூப்பு வைல் லூப்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாத்தையுமே பாருங்கள். நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிட்டு வர்றேன். இதில் லென்த்து வந்து ஏன் டிஃப்ரெண்ட் ஆனிச்சு, நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வர்றேன். சரி, இது தவிர்த்து வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? சார் அந்த லூப்புக்குள்ள உள்ள மட்டும் வேல்யூ டிக்ளேர் பண்ணி எடுப்பாங்கல்ல சார், அந்த அது ரியாக்ட்ல வருமா சார்? ஒரே நிமிஷம், நான் இப்போ ஃபார் லூப் எழுதுறேன், நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அது நான் கோட்ல பார்த்தேன், அந்த 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 இடத்துல மட்டும்தான் அந்த வேல்யூ அலைவாவே இருக்கும். ஐ திங்க் அது ரியாக்ட்ல வரும்னு நினைக்கிறேன் சார். எல்லாமே ஒன்று தான் ஐ திங்க்.
ரியாக்ட் ஆ, அந்த ஒரு வேல்யூவை வந்து ஐட்ரேட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்குள்ள மட்டுமே அது லைவா இருக்கும். லைவா இருக்கும் மீன்ஸ் எனக்கு அது அந்த ஒண்ணு புரியல. அது நான் என் கோடு காட்டுவேன் சார். ஒரே நிமிஷம். இதுல லாக் போட்டு காட்டுறேன். ஆ, இது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இங்க இருக்கு. ஆமா. ஒவ்வொரு எலமெண்டா இதை ஐட்ரேட் பண்ணி தருது. அப்போ ஐல என்ன வரும்? 0, 1, 2, 3, 4. ஸோ அதனால ஒவ்வொரு எலமெண்டா நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிடும். சரி. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார் லூப் தெரியும். அதனால ஓகே. சரி. வேற எதுவும் கொஸ்டின் இல்லைல்ல இதை தவிர்த்து? நீங்க ரியாக்டை தவிர்த்து வேற எதுவும் கொஸ்டின் இல்லைல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல? சரி. ம். இப்போ கொஸ்டின் இல்லைன்னா நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு.